ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். 2026 சனி பயிற்சியில கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2026 சனி பயிற்சி, அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025வது வருஷத்திலேயே சனி பகவான் பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதாவது சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, கல்யாண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால சப்தம ஸ்தானத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் சப்தமில்லாத வெற்றிகளை நித்தம் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இந்த சனி பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். அதே 7ஆம் இடத்துல கலஸ்தரக்காரகன் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சியில் திருமண சம்பந்தப்பட்ட வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய, மறுமணம் இல்லாத திருமணம் அமையக்கூடிய, மனம் எதிர்பார்த்த மன வாழ்வு அமையக்கூடிய நல்ல சூழல் நாளும் பொழுதும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறதுக்கு மேலே பிடித்த மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய, கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட குடும்பத்தில் பெண் அமையக்கூடிய நல்ல அமைப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் அமைகிறாரு ஒன்று. அதே சமயம் இந்த சனி பகவானோடு சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால சனி பயிற்சி ஆகக்கூடிய இந்த தருணத்தில், இந்த நாளிகை வினாளிகையில் சனி பகவானோடு கலஸ்தரக்காரகன் சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவதிகளுக்கு நல்லதொரு திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான இடத்துல பெருமையான குடும்பத்தில் வரணமையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு உண்டான, சனி பயிற்சிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் இதே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை மனோகாரகன் சந்திர பகவான் நேர் பார்வை என்று சொல்லக்கூடிய சப்தம பார்வையாக பார்க்கறதுனால தேவையில்லாத காதல், பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாறுறது, யாரை கெட்டவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள நல்லவங்களாக நம்பி ஏமாந்து போகிறது, அதாவது நம்ம சொல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வருந்திக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் அவ்வப்பொழுது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. கல்யாணம் ஆகிறது நல்ல இடத்துல கல்யாணமாகும், நல்ல குடும்பத்தில் கல்யாணமாகும், நல்ல மனைவி அமையும், நல்ல கணவன் அமையுங்கிறது சாஸ்திர ரீதியான கோச்சார விதி. இருந்தாலும் இந்த சனி பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால இந்த கண்டக சனி அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா கன்னி ராசியை சேர்ந்த உங்களுக்கு பெரிய அளவு கெடுதல் பண்ணாது. ஆனால் நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தீங்கன்னு வைங்களே, மனைவிக்கு மருத்துவ செலவு கொடுக்கக்கூடியது, தேவையில்லாத கண்டங்கள் கொடுக்கக்கூடியது, சாதாரண சமையல் செய்யும் பொழுதோ அல்லது அவியல் செய்யும் பொழுதோ தேவையில்லாமல் நெருப்பு வகையில் தீமை ஏற்படுத்திக்கிறது, கைகாலை சுட்டுக்கிறது அல்லது தழும்பு ஏற்படுற மாதிரி அமைப்பு ஏற்படுறது, தோல் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுவது, நல்லதை சொன்னாலும் உள்ளதை சொன்னாலும் சந்தேகப்படுவது, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. கண்டக சனி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் கண்டம் அல்லது தேவையில்லாத மருத்துவ செலவு. கண்டக சனியை பொறுத்தளவுக்கு யாருக்கு எந்த ராசிக்கு கண்டக சனி இருக்குதோ அந்த ராசியை பாதிக்காது. ஆனால் அந்த ராசியை சேர்ந்த குடும்பத்தில் திருமணமானவராக இருந்தால் மனைவியை பாதிக்கும். திருமணம் ஆகாத நபராக இருந்தவங்களே குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத குதர்க்கம் ஏற்படுவது, தேவையில்லாத வம்பு, நீங்கள் கம்முனே இருந்தால் கூட ஜம்முனே இருந்தால் கூட தேவையில்லாத வம்பு வழக்குகள் அவங்க மூலமாக ஏற்படுறது, அவங்களுக்காக பஞ்சாயத்து போகிறது, அவங்களுக்காக அலைச்சல் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. மருத்துவ செலவு கொடுக்குது அப்படிங்கிறத விட இந்த மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கும் பொழுது தேவையில்லாத எதிர்மறையான மருந்து மாத்திரைகளை மறந்து வாங்கி அல்லது ஏமாந்து வாங்கி அல்லது கைதேவரி வாங்கி அதை நம்ம சாப்பிடும் பொழுது அதன் மூலமாக நமக்கு மருத்துவ செலவு அதிகமாகக்கூடிய, நல்ல மருத்துவர் கிடைக்காம, நல்ல மருத்துவமனை கிடைக்காம தேவையில்லாத எதிரும் புதிருமான ஒரு சில விஷயங்களை ஏமாற்றங்களாக கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த கண்டகச்சனிக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஆக கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு
கண்டகச்சனி அப்படிங்கிறது வந்து இடம் விட்டு இடம், ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கும். அது ஓரளவு நல்லது. ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருந்தால் கூட, குடும்பத்தோடு இருந்துகிட்டு இருந்தால் கூட, குடும்பத்தில் வந்து மற்றவர்கள் மூலமாகவோ அல்லது பெற்றவர்கள் மூலமாகவோ தேவையில்லாத வாதம், வாக்குவாதம் அல்லது மனச்சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பண வரவு பற்றாக்குறை இருக்காது. ஆனால் மனச்சங்கடம் அப்படிங்கிறது, எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறையாக இருக்கிறது, எவ்வளவு நல்லா இருந்தாலும் ஏதோ நல்லா இருக்காத மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி ஏட்டைக்கு போட்டியான விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கண்டகச்சனி கன்னி ராசிக்கு அமையுது. இருந்தாலும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய, பெரிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய, ஆடம்பரமான வாகனங்கள் வாங்கக்கூடிய, கடந்த காலங்களில் தீட்டிய திட்டங்களை ஓரளவு செயல்படுத்தக்கூடிய அல்லது நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களும் நடந்தேறும். சூப்பர் சார். கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து கண்டக சனி நடக்குது. ஸோ இதனால இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு தன்னுடைய குடும்பத்தில் யார் எது சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அடங்கி போவது அல்லது இணங்கி போவது அல்லது குறைந்தபட்சம் எதிர்த்து பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது உண்மை. மனைவி சம்பந்தப்பட்ட, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமணமானவங்க வந்து கண்டிப்பாக மனைவி, அதாவது திருமணமானவங்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் வந்தது அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்திலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஓம் என்ற மந்திரத்தை வந்து கடைபிடிக்கலாம். அதுவே மனைவி சொல்லக்கூடிய எந்த ஒரு சொல்லுக்கும் ஆம் என்ற மந்திரத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து விதண்டாவாதமோ அல்லது தர்க்கங்களோ அல்லது குதர்க்கங்களோ அல்லது குடும்ப பிரிவோ ஏற்படாமல் ஓரளவு குதூகலமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. இதற்கும் மேலாக ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது கன்னி ராசியை சேர்ந்தவங்க கணபதி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நலமாக இருக்கணும் அப்படின்னா வல்லம்புரி விநாயகரை வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக அற்புதமாக வந்துட்டு இருக்கும். அந்த வல்லம்புரி விநாயகர் வழிபாடு கூட புதன்கிழமை நாட்களில் வச்சுக்கிறது மிக மிக புண்ணியமாகவே அமையும். சூப்பர் சார். கன்னிராசிக்காரர்களுக்கு வலம்புரி விநாயகரை வழிபட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.